21 ஸ்டாலின் பதவியேற்றார். 2017 21க்குள்ள மாத்திரம் ஒயிட்ல ரிசர்வ் பேங்குக்கு தெரிஞ்ச வகையாக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 509 கோடியை திரு லாட்ரி மார்ட்டின் அவர்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்கார். சரியா? அப்போது அது தவிர ஒரு 3000 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததாகவும் கேஷ் ஆகணும்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் லாட்டரி மீண்டும் தமிழகத்தில் வரும். இவர் பிடிஆர் இருந்தப்பவே டாஸ்மாகில் லீக்கேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது, இதை ஆரம்பிக்கலான்னு ஒரு பேச்சு வந்தது. அதன் பிறகு பிடிஆருடைய ஆடியோ வந்துச்சு. ஒரு வருஷத்தில் 30,000 கோடி தான் சம்பாதிச்சுட்டு எப்படி வெள்ளையாக்குறதுன்னு தெரியாமல் மாப்பிள்ளை அன்றைய சூப்பர் முதலமைச்சர் மாப்பிள்ளை சாரும் அன்றைய துணை முதல்வரும் எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறது ஆடியோவாக வந்ததுக்கப்புறம் வேணான்னு லாட்ரிக்கு துவங்கலை. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங்கில் ஆதவர்ஜுனாவுடைய மாமனார் நண்பர்களிடம் சொன்னாராம், நான் இவங்களை நம்பி இவ்வளவு கொடுத்துட்டோம், இப்படி எனக்கு லாட்ரி வரல, ஸோ இந்த ஆட்சியை நான் மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி அதன் பிறகு டெய்சி மார்ட்டின் அவங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 23 கம்பெனியில் டைரக்டராக ஒரே நாள் பண்ணாங்க. நீங்கள் ஜூபா கார்பரேஷனில் போய் டெய்சி மார்ட்டின்னு போட்டால் அவங்க எத்தனை கம்பெனியில் டைரக்டராக இருக்காங்க, அது எல்லாமே ஒரே நாள் 23ஆம் தேதி சேர்ந்தாங்கன்னு பார்க்கலாம்.